வணக்கம். வெல்கம் டு குக் வித் மாலதி. நம்ம இன்னைக்கு ஒரு கோதுமை மாவு வச்சுட்டு ஒரு நல்ல ஸ்வீட் பிஸ்கட் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான். அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு ஒரு நல்ல பிஸ்கட் செய்ய போகிறோம். இதுக்கு அவன் தேவையில்லை. நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் செய்யும் போது அப்படியே ஒவ்வொரு பொருளாக சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எளிமையாக செய்ய போகிறோம். இப்போ வந்து ஒரு பாத்திரம், இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எந்த பவுலில் நீங்கள் வந்து அளவு எடுக்கிறீங்களோ அதே பவுலில் எல்லாமே அளவு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 1.5 கப்பு கோதுமை மாவு போட்டுக்க போகிறேன். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இப்போது அதே கப்பில் 1 கப்பு வெள்ளை ரவை எடுத்துருக்கோம். இதிலே போட்டுருக்கோம். இப்போ வந்து இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற பிஸ்கட். நான் வந்து ஸ்வீட் அதிகமாக போடாமல் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஸ்வீட் போட்டுட்டு நான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் பால், இந்த கப்பால் 1 கப் பால் லைட்டாக வார்மாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் இந்த 2 ஸ்பூன் சுகரை நான் ஆட் பண்ணிட்டுருக்கோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தேவைப்படும் போது இதை ஆட் பண்ண போகிறோம். இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நமக்கு டெசிகேட்டட் கோகனட் ஒரு 2 ஸ்பூன், ஏலக்காய் 1 டீஸ்பூன், எள்ளு வந்து 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் வந்து முந்திரி பருப்பு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை எல்லாம் 4 பொருட்களையும் இதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம வெறும் ஸ்வீட் இல்லாமல் லைட்டாக ஸ்வீட் இருக்கிற மாதிரியும் சால்ட் போட்டு செய்ய போகிறோம். அதனால் இதுக்கு ஒரு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். இப்போது இந்த போட்ட பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நெய் வேணும்னா நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம், பட்டரும் போடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து பட்டர் போட போகிறேன். இப்போ பட்டர் போட்டு இது அப்படியே கையில் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால இப்படி இருக்குது. நான் போட்டுட்டு எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா இப்படி நீங்கள் இந்த பெசரி எடுத்துக்கலாம். கையில் எல்லா பகுதியும் மாவில் எல்லா இடத்துலையும் பட்டர் வந்து பண்ணலாம். ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். பாருங்க, இப்போ நான் வந்து பட்டர் போட்டு நல்லா ஈவனாக நம்ம வந்து மாவு இந்த மாதிரி பெசரி எடுத்துருக்கோம். இப்படி கெட்டியாக பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி வரணும். உதிர்த்துட்டால் உதிர்ந்து போகணும். இதுதான் இதனோட அளவு. நீங்கள் இப்போ வந்து பட்டர் போட்டது இன்னும் இந்த மாதிரி வரலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். எல்லாம் நல்லா சேர்த்து, ஆனால் நல்லா டைட்டாக இருக்கும். அந்த அளவு நம்ம வந்து எல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம்.
பாருங்க, நம்ம வந்து மாவை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். இப்போ 1 கப்பு பால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து இவ்வளோ பால் மீதி இருக்குது நமக்கு. அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம் பால் வந்து நம்ம கரெக்டாக ஆட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் ஷேப்பில் பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி பொரிக்கிறதுன்னு கட் பண்ணியிருக்கோம். இந்த திக்னஸ் இருக்கணும். இந்த ஷேப் வரலன்னா பரவாயில்ல, நம்ம கத்தியில் இந்த சைட் இந்த மாதிரி வச்சு சரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கோம். நான் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக வேணுங்கிறனால இந்த சைஸ் கட் பண்ணியிருக்கேன். திக்னஸ் மட்டும் இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். இதோட ரொம்ப திக்காக இருந்தால் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும், மாவு சீக்கிரமாக வேகாது. அதனால் இந்த அளவு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இதை செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி கரெக்டாக தின் ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து கடாயில் லைட் ஆயில் வந்து ஒரு அப்பளம் பொரிக்கிற அளவு விட்டால் போதும். அடுப்பு இப்போ வந்து ஆயில் வந்து ரொம்ப மிதமான சூட்டில் இருக்கணும். ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒன்றா போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். ஃப்ளேம் வந்து நல்லா லைட்டாக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி விட்டுடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்தோம்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்க, எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு அடுப்பை வந்து நம்ம ஸ்லோ பண்ணிடலாம். ஏன்னா ஆயில் வந்து சூடாகிடும். வச்சுட்டு நம்ம அடுத்த ரவுண்டு திரும்ப போட்டுடலாம். ஆயில் வந்து மீடியமில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போது லைட்டாக இதாக இருக்கும் மாதிரி தான் நல்லா ஆறட்டும். ஆனால் தான் நமக்கு அந்த எப்படி கிறிஸ்பாக இருக்கிறது அப்படின்னு தெரியும். இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் கூட இல்லை மேலே. செகண்ட் டைமும் நம்ம இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட ஆயிலே இல்லாமல் நல்லா இருக்குது, நல்லா ட்ரையாக இருக்குது. பாருங்கள், நம்ம எல்லாமே அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டோம். கடைசியாக முடிய போகுது. எண்ணெய் நம்ம போட்ட எண்ணெய் அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணவே இல்லை. பாருங்கள், நம்ம பிஸ்கட்டெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல்
நம்ம போட்ட எண்ணெய் அப்படியே இருக்குது, அவன் இல்லாமல் சூப்பராக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு கோதுமையை வச்சு நம்ம பிஸ்கட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணலாம். நீங்கள் சின்ன கப்போட மூடி எடுத்துகிட்டு ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த திக்னஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம், இந்த ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு ஈஸியான வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இந்த பிஸ்கட்டு. ஆக்சுவலாக இது நீங்கள் வந்து ஸ்வீட்டாக செஞ்சுக்கோங்க. வேணும்னா நாங்கள் சுகர் வேண்டாங்கிறதுனால நாங்கள் சால்ட் போட்டுட்டு லைட்டாக சுகர் போட்டு நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்வீட் போட்டு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டீ உங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு பிஸ்கட் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீ பாருங்கள், நல்ல கிறிஸ்பாக இருக்குது. பிஸ்கட் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. ஆமாம், அதே டைமில் வந்து சால்ட்டும் அதிகமாக இல்லை, சுகர் வந்து லைட்டாக. ஆமாம், ஸ்வீட் அண்ட் சால்ட் பிஸ்கட் மாதிரி செஞ்சுருக்கேன். ஆமாம், டீக்கு சூப்பராக இருக்கும். டீ டைமுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வீட்டில் இருக்க எளிமையான பொருட்களை வச்சு இதை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சுட்டேன். அதனால் நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் எல்லார் வீட்லேயும் நம்ம கோதுமை மாவு வச்சுருப்போம், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.